கருப்பட்டி நட்ஸ் மில்க் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதோட முந்திரியும் பாதாமும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 5 ஹவர்ஸ் போல் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அதில் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு. அவ்வளோதான் கருப்பட்டி நட்ஸ் மில்க் தயாராகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே தேங்காய் பால் மாதிரி ரெடி பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்தில் நம்ம நட்ஸ் மில்க் தயார் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் தோசைக்கும் ஊற்றி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு